அடுத்த சஹாபிகளை குறவுபடுத்துறது இது ஷியா குணம். இன்று நம்ம சமூகத்தில் சில பேரு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தூக்கி பிடிக்கிறோம்ங்கிற பேர்ல, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தூக்கி பிடிக்கிறோம்ங்கிற பேர்ல முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபிய குறைச்சு பேச முயற்சி பண்றாங்க. நாம எச்சரிக்கை அடையணும், இவர்கள் அஹ்லுஸ் சுன்னாக்கள் அல்ல. அலி ரலியல்லாஹு மேல நீங்க பிரியப்படுறீங்களா? அஹ்லு பைத்துல நீங்க பிரியப்படுறீங்களா? அப்படின்னா முஆவியா ரலியல்லாஹு அவங்கள நீங்க திட்டணும், அவங்க எதிராக நடக்கணும், பேசணும் ஷியாக்கள் சொல்லுவாங்க. அதனால இந்த கொள்கை எல்லாம் ஷியாக்களுடைய கொள்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் சொன்னான்ல, முஹாஜிர்கள் அன்சார் தோழர்கள் வெற்றியாளர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள். அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு இல்லா முஆவியான்னு சொன்னான்ல, எல்லா சாபியல் தான் முஆவியா தவிர சொன்னானா இறைவன் எல்லோரும் வெற்றியாளர்கள் என்று சொல்லும் போது சில பேர் வந்துகிட்டு முஆவியா அப்படி கிடையாதுன்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு எதிராக நிற்கிறது இந்த கூட்டம். ஒரு சஹாபியை கூட திட்டக்கூடாது. சில பேர்லாம் இன்னைக்கு சுன்னத்து வல் ஜமாத்துன்னு பேர் வச்சுக்கிட்டு அதுல நாங்க முத்தி போன சுன்னத்து வல் ஜமாத்துன்னு வச்சுக்கிட்டு சஹாபாக்கள்ல சில பேர்த்தை எல்லாம் திட்டிட்டு உட்கார்ந்துருக்கான். சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிகளாரின் தோழர்கள் அத்தனை பேரும் நீதமானவர்கள், நியாயமானவர்கள். அவர்கள் விஷயத்தில் தகாத வார்த்தையை அஹ்லு சுன்னா பயன்படுத்தக்கூடாது. யாரும் பேச முடியாது சஹாபாக்கள் விஷயம். அது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவின் கோட்பாடு. அஹ்லு பைத் என்று சொல்லி, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லி அவர்களை உயர்த்துவதாக சொல்லிக் கொண்டு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையோ அல்லது வேறு சஹாபாக்களையோ மட்டம் தட்ட தாழ்த்துவதற்கு யாராவது முயற்சி செய்தா நாம் அவனை விட்டு காத தூரம் ஓடி போகணும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகச் சிறந்த சஹாபி, வஹியை எழுதிய சஹாபி. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சிறப்புகள் சொல்லி மாளாது. நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள்ல ஒருவர். ஷாம் தேசத்தை கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் கவர்னர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய உம்முல முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெளிவா எழுதுறாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதுறாங்க. இவங்கெல்லாம் ரலியல்லாஹு சொல்லும்போது உனக்கு என்னடா வந்துச்சு? அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் மதூன் அபர்ருஹா குலூபன் வ அமகுஹா இல்மன். இந்த உலகத்தின் ஆகப்பெரிய கல்வி ஞானம் பெற்றவர்கள் சஹாபாக்கள், உள்ளம் தூய்மை பெற்றவர்கள் சஹாபாக்கள். ஒரு சஹாபியை கூட திட்டக்கூடாது. நம்மை பொறுத்த மட்டில் ஹல்லலத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கண் என்றால் ஹல்லலத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு கண். எல்லாம் நமக்கு ஒன்றுதான், எல்லாமே வெற்றிக்குரியவர்கள் தான்.